12. सर्वद्वाराणि संयम्य मनोहृदि निरुध्य च मूर्ध्यादायात्मनः प्राणम् आस्थितो योगधारणाम्. ஸோ பகவானுடைய ஒரிஜினல் நேச்சர் என்னது அப்படின்னா, அவர் வந்து ஃபார்ம்லெஸ், அரூபம். அவருக்கு எந்த விதமான ரூபமும் நம்மளால் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு ஃபார்ம் இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் இருக்க முடியுமா? இப்போ பகவானுடைய ஒரிஜினல் நேச்சர் வந்து ஃபார்ம்லெஸ். இப்போ அந்த ஃபார்ம்லெஸ் பகவானை இப்போ நம்மளுடைய மைண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கே நம்மளுடைய மைண்டுக்கு என்ன தேவைப்படுறது அப்படின்னா, ஒரு சிம்பிள் நமக்கு தேவைப்படுறது. அப்போ இந்த சிம்பிள் எப்படி இருக்கணும்? ஃபார்மோடு இருக்கிற ஒரு சிம்பிளாக இருக்கணும். இப்போ ஃபார்ம்லெஸ்ஸை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மோடு இருக்கிற சிம்பிளை நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்து சாஸ்திரம் ஆலம்பனம் அப்படின்னு சொல்கிறது. சான்ஸ்கிரிட்டில் அந்த சிம்பிளுக்கு பேர் ஆலம்பனம். ஸோ நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு புலப்படாத இருக்கிற விஷயத்தை நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் கிரகிக்கக்கூடிய ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி நாம் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆலம்பனம் வந்து யூஸ் ஆகிறது. இந்த ஆலம்பனத்துலேயே 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து பிரதிமா ஆலம்பனம், இன்னொன்று பிரதீகா ஆலம்பனம். பிரதிமா ஆலம்பனம் அப்படின்னு சொன்னால் கை, கால், கண் அந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை வந்து பிரதிமா ஆலம்பனம். இப்போ பகவானையே நாம் வந்து கிருஷ்ணா, ராமா, கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னால் நம்மள மாதிரி 2 கை, 2 கால், ஒரு புல்லாங்குழல் வச்சுண்டு அப்படிலாம் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பிரதிமா ஆலம்பனம். இப்போது பிரதீகா ஆலம்பனம் அப்படின்னு சொன்னால் அகெயின் அது ஒரு சிம்பிள் தான், ஆனால் அதில் இந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. அந்த மாதிரி என்ன ஆலம்பனம் நமக்கு தெரியும்? லிங்கம், சாலக்கிராமம், ஜோதி, ஒரு ஃப்ளேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஏதாவது நம்மளால் பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது இல்லையா. அது என்ன ஆலம்பனம்? பிரதீகா ஆலம்பனம். ஸோ இந்த 2 விதமான ஆலம்பனத்தில் நம்ம எதை வேணும்னாலும் எடுத்துட்டு பகவானை வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது 2த்துல ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணுமா, இல்லை வேறு எனக்கு எது வேணும்னாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னா, எது வேணும்னாலும் நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இஷ்ட தேவதா ஆர் எந்த ஒரு சிம்பிள் வந்து நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறதோ அதை யூஸ் பண்ணி நாம் பகவானை தியானம் பண்ணலாம். இதில் இங்கே ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுற ஒரு ஆலம்பனம் என்ன அப்படின்னா ஓம்கார. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஆலம்பனமாக சொல்லப்படுறது. நிறைய உபனிஷத்தில் இந்த ஓம்காரம் பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வருது. ஏதத்யே வாக்ஷரம் பிரம்ம ஏதத்யே வாக்ஷரம் பரம் ஏதத்யே வாக்ஷரம் ஞாத்வா யோ யதிச்சதி தஸ்ய தத் ஏததாலம்பனம் ஸ்ரேஷ்டः ஏததாலம்பனம் பரம் ஏததாலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மஹீயதே. எந்த உபநிஷத்தில் படிச்சிருக்கோம்? நம்ம கட்டோபனிஷத்தில் படிச்சிருக்கோம். அப்போ ஓம்காரா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆலம்பனம். ஸோ ஓம்காரால் இப்போ நாம் என்ன பண்ணணும்னா பகவானை வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணேன்னா அதுக்கு பேர் ஓம்கார ஆலம்பன உபாசனா ஒரு ஓம்கார உபாசனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓம்காரத்தில் பகவானை இன்வோக் பண்ணி தியானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஓம்கார உபாசனா அப்படின்னு சொல்லலாம். நிறைய உபனிஷத், முண்டக்க உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், கட்டோ உபனிஷத், இது எல்லாமே ஓம்கார தியானத்தை பற்றி ரொம்ப வந்து சிறப்பாக சொல்கிறது. இங்கே வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓம்கார தியானம் பண்ணணும் அப்படின்னு இங்கே சொல்கிறார்.
நமக்கு வந்து இல்லை எனக்கு ஓம்காரெல்லாம் தியானம் பண்ண வராது, நான் ராம உபாசனா, கிருஷ்ணர் உபாசனா, தேவி உபாசனா தான் பண்ணுவேன்னா தாராளமாக நாம் வந்து அதை பண்ணலாம். ஏதோ ஒரு கான்க்ரீட் சிம்பிளை நாம் சூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். கான்க்ரீட் சிம்பிளை யூஸ் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் ஈஸ்வராவை நாம் வந்து அதில் இன்வோக் பண்ணணும், அவ்வளோதான். இந்த உபாசனாவை எவ்வளோ காலத்துக்கு பண்ணணும்? லைஃப் லாங் பண்ணணும், சாகும்போது கூட பண்ணணும். அப்படி பண்ணணும்னா சர்வத்வாராணி சையம்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வத்வாராணி அப்படின்னா நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணுமா? நிகிரகம் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக தானே வெளி உலகத்தை நாம் வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். கண்ணை யூஸ் பண்ணி நிறையா விஷயங்களை பார்க்குறோம், காதை யூஸ் பண்ணி நிறையா விஷயங்களை கேட்குறோம். அது எல்லாம் அந்த வெளி வேர்ல்டு உள்ளுக்குள்ளே எப்படி என்டர் பண்ணுறதுன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக. அதனால் அதை வந்து இப்போ நாம் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ பகவானை ஞாபகம் வச்சுக்கணுன்னா சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ சர்வத்வாராணி சையம்ய மனோஹிருதி நிருத்திய, அந்த மனசை வந்து உன்னோட ஹிருதயத்துக்கு கொண்டு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானை ஹிருதயத்தில் விஷுவலைஸ் பண்ணு அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அப்போ மரணக்காலே, இப்போ நம்மளுக்கு மரண சமயத்தில் யார் வருவா? யமகிங்கணர்கள் வருவா இல்லை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. என்ன வந்து சொல்லுவா நம்மக்கிட்ட? கண்ணே மணியே உன்னோட டைம் ஆகிடுது கிளம்பு அப்படின்னு சொல்லுவாளா? நம்மளும் தான் கிளம்புறோம் ஓகே அப்படின்னு வருவோமா? என்ன பண்ணுவோம் நம்ம? ப்ளீஸ் இன்னும் அடுத்த வாரம் ஏன்னா ஒரு கல்யாணம் அட்டென்ட் பண்ணணும், இன்னும் 2 மாதத்தில் ஒரு பூனல் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணிவிட்டு வரேன், நீ கொஞ்சம் வெளியிலேயே வெயிட் பண்ணு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதனால் யமகிங்கணர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, அது ஒரு ஸ்லோகம் இருக்குது, சிவசங்கர அஷ்டகம் அப்படின்னு ஒரு சங்கரர் வந்து பண்ணியிருக்கார். அதை கட்டுபாஷண அப்படின்னா என்ன? கடுமையான சொற்களை பயன்படுத்தி யமகிங்கணர்கள் வந்து திட்டி கூட்டின்னு போவான். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ மட்டும் இல்லை, இன்னும் பக்கத்து வீட்டுக்கு போகணும், எதிர்த்த வீட்டுக்கு போகணும், நிறைய வீட்டுக்கு நான் போகணும், அதனால் ஒழுங்கு மரியாதையாக கிளம்பு. அதிபீஷண பயமுறுத்துவா இல்லையா? அவளுடைய நம்ம வந்து சினிமாலெல்லாம் பார்த்துருக்கோம், அவளை வந்து எப்படி இருப்பா அப்படின்னு. அவளை பார்த்தா பயமாக இருக்கும். கிருததாட்டன பரிபீட்டன மரணாகம சமயே. ஸோ பயமுறுத்தின்ட்டு அவள் வருவாளாம். அப்படி வரும்போது என்ன பண்ணணும் நான் அப்படின்னா, அப்போ சங்கரர் வந்து அந்த இடத்துல பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், உமையா சக மம சேதசி யமசாசன நிவசன். அந்த மாதிரி அந்த சமயத்தில் கூட நீ சிவபெருமான் வந்து உமையாசக தனியாலாம் வந்துடாத, உமையாசக என்னுடைய மனசில் நீ வந்து டான்ஸ் பண்ணணும், உன்னுடைய தாண்டவத்தை நான் பார்த்துட்டே நான் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த கஷ்டமும் வந்து எனக்கு தெரியாது. யமசாசன, அந்த யமனுக்கே யார் யமன் அப்படின்னா சிவபெருமான் இல்லையா? அப்போ நீ வந்தேன்னா யமனே உன்னை பார்த்து பயப்படுவான், நான் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் போயிடுவேன். ஸோ அப்படி நம்மளுடைய மனசில் அந்த நேரத்தில் கூட பகவானுடைய அந்த ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னால் லைஃப் லாங் நாம் வந்து இந்த உபாசனாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ மனோஹிருதி நிருத்திய, மைண்டை வித்ரா பண்ணி ஹிருதயத்தில் ப்ளேஸ் பண்ணி பிராணம் ஆதாய, அந்த பிராணனை எல்லாம் இப்போது ஒரு ஆர்கன்லேருந்தும் வித்ரா பண்ணி எங்கே எடுத்துன்னு போனோம்? தலையோட உச்சிக்கு எடுத்துன்னு போய் சுஷும்னா நாடி மூலமாக அதை வெளியில் அனுப்பணும். ஸோ தாரணாம் அப்படின்னா மனசு வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். தாரணா அப்படின்னு சொன்னால் ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி, கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்போம்? எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம்? எதெல்லாம் வேண்டாமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஆஃபீஸ், நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் இந்த மரண சமயத்தில் எனக்கு நெக்ஸ்ட்டு நல்ல கதி கிடைக்கணும் அப்படின்னு என் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மைண்டு வந்து அந்த தாரணா சக்தி வந்து அந்த மைண்டுக்கு இருக்கணும்.